மேல்மலையனூர் அருகே கல்லூரி மாணவி தற்கொலையில் விசாரணை மேற்கொள்ளாத போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். நதீம், வணக்கம். தற்போது கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் உறவினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக சலோமி, விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா சீயப்பூண்டி கிராமத்தில் வசித்து வருபவர் குமார். இவருக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் மூத்த மகள் திலகவதி திருவண்ணாமலையில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த திலகவதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மேல்மலையனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து போன திலகவதியின் உடலை மீட்டு நேற்று இரவு செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மாணவியின் உயிரிழப்புக்கு காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் பெற்றோர்கள் அதே பகுதியை சேர்ந்த குணசேகர் என்ற இளைஞர் தன் திலகவதியின் உயிரிழப்புக்கு காரணம் என காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் புகார் அளித்தும் இதுவரையிலும் காவல்துறையின் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல் செய்ய முற்பட்ட போது அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களது பெற்றோர்களின் முக்கிய கோரிக்கை என்னவென்றால், இன்று உடற்கூறாய்வு செய்த மாணவி தற்கொலையா கொலையா என முழு விசாரணை செய்ய வேண்டும். மேலும் அந்த குணசேகர் என்ற இளைஞரை கைது செய்தால் மட்டுமே அந்த உடலை வாங்கும் என்று அவரது கோரிக்கையாக உள்ளது. இச்சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக நிலவி வருகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நதீம்.